மகாபலிபுரத்துல இருந்து கோவளம் வரைக்கும் நான் போயிட்டு இருக்கேன். ஒவ்வொரு தாட்டி கண்டக்டர் விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். தமிழகம் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் ஒலிப்பது நமது உதயசூரியன். ரெட்டலை, எதிலும் ரெட்டலை. People call them தற்குறி, சொல்ல போனா அதான் சரி, கேட்டா கொஞ்சம் செய்யறான் தற்கேசரி. I'm happy that I'm on it. Guys, before I'm starting this video, இந்த ஒரு வீடியோ யார் மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல. Let's get into this video. ஒருவேளை அவர் நேர்ல பாக்குற வாய்ப்பு கிடைச்சா என்ன பேசுவீங்க, என்ன பண்ணுவீங்க? இன்னும் செத்துறணும். ஏய் நான் சரியா பேசுறேன். சரியா தான் இருக்கு. சத்தியம் செத்துறணும். இல்லப்பா கேக்குறாங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு ஏதாவது பேசணும்னு முயற்சி பண்ணா நீங்க என்ன கேட்கணும்னு நினைப்பீங்க? எதையாச்சும் சொல்லியா? நான் இருந்தேன்னா நான் அப்படியே இருந்தேன், அவ்வளவுதான். இதற்கு இது பதில் இல்லையே. எனக்கு என் முன்னாடி வேணுமா விஜய் வேணும்னு கேட்டா தளபதி தானே. தளபதி தானே செத்துருவா. உண்மையை சொல்றேன் சத்தியமா தளபதி தான். ஊருக்குள்ள இவங்க வேற அதிகமாயிட்டாங்களே. ஆனா பயில சொல்ல, எனக்கு என் அம்மா அப்பா முக்கியமோ இல்லையோ, எனக்கு தளபதி தான் முக்கியம். நீ தானே அடுத்து சிஎம் போதுமானா? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு ரியாலிட்டிக்குள்ள வரவே மாட்டீங்களா நீங்களாம்? அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் தளபதி வராரு. 6.2 மில்லியன் லைக் போயிருக்கு. ஒரு ஆக்டர் நேம் வச்சு எதற்குனாலும் தின்றுவீங்களா? 2026ல விஜய் ஜெயிக்கணும்ன்றதுக்காக என் பையன் அம்மன் கிட்ட வேண்டின்னு டீம் அடிக்கிறான். மறக்காம விஜய்க்கு ஓட்டு போட்டுருங்க. 2026 விஜய் நான் ஜெயிக்கணும், அதுக்காக அம்மன் டீம். ஐயா ஓ மிதிக்கலாங்களா? ஓ மிதிக்கலாமே. அதுக்கு முன்னாடி நான் இவனை மிதிச்சிட்டு வரேன். பாவண்டா, ரொம்ப முக்கியச்சு. ஒருத்த மண்டையில ஹெல்மெட் கிடையாது. வேகம் எப்படியும் ஏதாவது குறை சொல்லணும்னு இல்லை மக்களே. அந்த கார்ல போறப்போ இப்படி டாட்டா காட்டுறது வேணா நம்மளுடைய பாரம்பரிய வழக்கமா இருக்கலாம். அண்ணனை பார்த்துட்டேன். ஏன்டா தப்பு பண்ணிட்டீங்க. கொக்கிய குறுக்குல போட்டுக்க கூடாது, அவனோட இடுப்புல போட்டுக்கணும்னு சொல்ல வந்தேன். ஆன் தி டே ஆஃப் எலெக்ஷன்ஸ் ரிசல்ட்ஸ் அவர் வர்றது வராதெல்லாம் இன்னொரு பக்கம், இவனுங்க பண்றது கண்டிப்பா கடுப்பாகும். ஏதோ இந்த கட்சி மீட்டிங்லாம் ஒவ்வொரு தடவை சில தலைவர்கள் வேடம் போட்டு வருவாங்களா, அந்த மாதிரி விஜய் வேடம் போட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் யார் பக்கத்துல? கருணாசா. ஆனா வேஷம் ஓரளவுக்கு நல்லாதான் இருக்கு. சொல்ற அளவுக்குலாம் இல்ல, ஓரளவுக்கு நீட்டாவே இருக்கு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். சீரியஸா வாடா பண்றீங்க? டேய் ஆக்டிங் இல்லடா, சீரியஸா பண்றான்டா. இவன் டம்மி தான் போல இருக்கு. இதத்தானே படிச்சு சொன்ன, யார் கேட்டீங்க? சத்தியமா சொல்றேன்டா, வேஷம் போட்ட மாதிரிதான்டா இருந்துச்சு. சாரி, மகாபலிபுரத்துல இருந்து கோவளம் வரைக்கும் நான் போயிட்டு இருக்கேன். ஒவ்வொரு தாட்டி கண்டக்டர் விசில் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ரே போலாம், இறங்க, நிப்பாட்டு. நான் அப்பதான் நினைச்சேன், எத்தனை ஆயிரம் பஸ் ஓடிட்டு இருக்கு, ஒவ்வொரு ஸ்டாப்லயும் விசில் அடிச்சுட்டே இருக்காரு கண்டக்டர். கரெக்ட் தானையா? இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. எல்லா இடத்துலயும் விசில் இருக்கு பாருங்களேன். சிஎஸ்கே மேட்ச் போனா அங்கேயும் விசில கொண்டுட்டு வரானுங்க, விசில் அடிக்கிறானுங்க. இங்க கண்டக்டர் சைடு விசில் அடிக்கிறாரு. ஊருக்குள்ள பயலுகளே எப்படி அடிக்கிறானுங்க, எவ்வளவு தூரத்துல பரவி கிடக்கு பாருங்களேன் இந்த விசில் சின்னம். முன்னாடி எல்லாம் யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க. கண்டக்டர் யாராவது விசில் வச்சு பாத்திருக்கீங்களா? அதே மாதிரி இந்த சிஎஸ்கே மேட்சுக்கு விசில் கொண்டு போய் பாத்திருக்கீங்களா? இப்படி நாக்கால எப்படி
இந்த மாதிரிலாம் வந்து இப்பதான் தெரியுது எனக்கு. இந்த விசில் சின்னம்லாம் ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எப்படி விசில் அடிக்கணும், இப்படியெல்லாம் வந்து விசில் வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ரொம்ப ஆச்சரியம். ஆனா வேற லெவல் விஷயம் இது வந்து. கரெக்டா அவர் வந்து மென்ஷன் பண்றாரு. ஹேட்ஸ் ஆஃப் டு அவர் பேர் வந்து நல்ல ஸ்பீக்கர்ஸ் தான் பெரிய லீடர்ஸ் ஆயிருக்காங்க. நீனும் போல்டா பேசணும் சவி. அடுத்தவங்க பண்ண குறைய மட்டுமே சொல்லி ஓட்டு கேட்காம நீ என்ன பண்ண போறன்னு சொல்லி ஓட்டு கேளு. இவர் வேணும்னே வந்து வன்மத்தை பரப்புறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கவே இல்லை. அண்ணன் வந்து என்னென்ன நல்லது செய்ய போறேங்கிறத மட்டும் தான் பேசியிருக்காரு தவிர்த்து யாரையும் வந்து தப்பா பேசிலாம் வந்து வாக்கு சேகரிக்கல. அவர் என்னென்ன நல்லது பண்ண போறேங்கிறத சொல்லிதான் வாக்கு கேட்டுட்டு இருக்காரு, பரப்புரை பண்ணிட்டு இருக்காரு. அது எல்லாருக்குமே தெரியும். தேவையில்லாம ஹேட்ரட் பரப்புறது நல்லதுக்கு இல்லை. இந்த மீன் கிரியேட்டரா இருக்கட்டும் எல்லாருக்குமே சொல்லியிருக்காரு. இட்ஸ் ராங் மக்களே, இட்ஸ் ராங். என்னப்பா விஜய் காரை தொலைத்து விட்டு சுற்றி திரிந்த பாலிமர். தெய்வமே, புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கேன். குறுக்கு எது மணலாரி வந்துடக்கூடாதா சாமி? இன்னைக்கு நல்ல வேட்டை லெஜெண்டுடா. இதே பழப்பாதான் சுத்திட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய கணேஷ், உங்க கட்சியினுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டால் உங்க கட்சி சார்பில் இந்த தொகுதிக்கு என்ன மாற்றத்தை கொண்டு வர விரும்புறீங்க? இந்த தொகுதி மக்களுக்கு நீங்க கொடுக்க விரும்புற தேர்தல் வாக்குறுதி என்ன? தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்தால் குறிப்பிட்ட வகையில் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றால் முதற்கட்டமாக என்ன செய்யும் என்றால், ஐயோ பார்க்க அவ்வளவு தூரம் நல்லா இல்ல மக்களே. ஏதாவது ஒண்ணு இப்போ பயங்கரமா ஏதாவது பண்ண போறான்னு நினைக்கிறேன். யார்கிட்டயும் சமரசம் பண்ண போறது கிடையாது. அரசியல் ரீதியா இல்ல, தேர்தல் வாக்குறுதி இந்த தொகுதிக்கு என்ன பிரச்சனை இருக்கு நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டானே. என்னன்னு சொல்ல, வளர்ச்சி ரீதியாக திட்டங்கள், பாலங்கள். சுகர் பேஷண்டா நானு? ரொம்ப ஒரு மாதிரி இருக்குடா பாக்குறதுக்கு. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி. போடா. எப்படிடா இத பாக்குறது? எல்லா பிரச்சனைக்கும் கணேஷ் வாக்குறுதி, உங்களோட வாக்குறுதி என்ன? சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. எங்கள் வாக்குறுதி என்னவென்றால், சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. பேசிக்கா ஏதாவது ஒரு விஷயம் கூட சொல்லலாம். சாலை வசதியை முறைப்பட பண்ணுவேன், சாக்கடை கழிவுநீர் சுத்திகரிச்சு கரெக்டா போற மாதிரி பண்ணுவேன். ரொம்ப சங்கடம் தான். சரி, பீகாருடைய துணை முதல்வர் வந்து விஜய் சின்ஹா வந்து என்ன சொல்லி அந்த கேள்வியை தமிழக அரசை பார்த்து கேளுங்க சார். காரைக்கால் பாண்டிச்சேரியா? ஓகே ஃபைன், சாரி. பேசாம தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டனே. இப்படி தாண்டா அசிங்கப்படுறேன் நான் ஊருக்குள்ள.